கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து இந்த ஸ்குவாடை விட்டு தூக்கிட்டானுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம விசால் சொல்ற மாதிரி நீதி நேர்மை நியாயம் வந்து ஜெயிச்சது அது மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் ஓகே கரெக்ட் தான். ஸ்டாட்ஸ் படி பார்க்கும்போது சுமன் கில் வந்து டவுன்ஃபால் நோக்கி போயிட்டு இருந்தது ஒரு கரெக்டான டிசிஷன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டிலையுமே வந்து லைக் 2 நியூ ஃபேஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனால சுமன் கில்லையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அது வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரிங் சீன்ஸ் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ரிங்கு சிங் ஆட் பண்ணிருக்காங்க, எனக்கு ஹாப்பி தான். பட் ஜிதேஷ் சர்மாவை டிராப் பண்ணிருக்காங்க, அது எனக்கு புரியல. பட் ரிங்கு சிங் நான் முன்னாடி தான் சொல்லியிருப்பேன், ரிங்கு சிங்காக நான் வந்து இவ்வளோ பேசியிருப்பேன், வீடியோ தனியாக ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். பட் ரிங்கு சிங் எப்படி ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து இந்தியா எப்படி கிளியரா இருக்கணும்னா சிவம் தூபே வந்து ஹர்திக் பாண்டியாவோட பேக்கப்பா இருக்கணுமே தவிர தனியா அவர் ஆட வைக்கணும்னு எனக்கு அவசியம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்தியன் கண்டிஷன்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ட்வீட் பண்ண அவசியமே இல்லை. அக்சர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஒருவேளை ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி எதுவும் ஆச்சுன்னா அப்ப நம்ம சிவம் துபே கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா ரிங்கு சிங்கை விட ஒரு பெஸ்ட் பினிஷர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. சிவம் துபே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரிக்கெட்டர் மாதிரி சொல்லலாம். அவருக்கால ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் ஜோன்ல தான் அடிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங்கை வந்து கன்ஃபார்ம் பிளேயிங் எடுத்துட்டு வந்தே ஆகணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்குது. இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த கரண்ட் செட்டப்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. லைக் சுமன் கில் வந்து தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து அவர் நல்ல பிளேயர் தான், பட் அவர் ஃபார்ம் சரியில்லை. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப கீ. ஏன்னா வந்து இந்தியாவில் ஆட போறோம். ஸோ சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் ரொம்ப கீ. அவர் எப்படி எடுத்துட்டு வர போறான்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் திருப்பி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டாப் ஆர்டர் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இத்தனை மாசமா நீங்க சஞ்சு சாம்சனை வந்து டாப் ஆர்டர் ஆட வைக்காம மிடில் ஆர்டர் ஆட வச்சுட்டு நடுவில் உட்கார வச்சு திருப்பி டாப் ஆர்டர் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ சஞ்சு சாம்சன் இதை எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட பழைய ஃபார்ம் எட்டு வர போறாங்கிறது ரொம்ப குரூசியலா இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா டீம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான செலெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான பிளேயிங் லெவனும் கரெக்டா பிளேயர்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்தா கன்ஃபார்ம் வந்து இது ஒரு இந்தியா ஐசிசி டிராஃபி டு லூஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா விளாண்டாங்க ஜெயிக்கலாம். இந்தியாவா சொதப்பி வந்து பண்ணாதான் அந்த டிராஃபி அவங்க கை விட்டு போவோமே தவிர ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேஜ் ஹேவ் பீன் செட் ஃபார் இந்தியான்னு சொல்லுவேன்.